இந்த பிரச்சனை உங்களுக்கு டிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு சார். கட்சியை பத்தி இப்ப நாங்க பேச விரும்பல சார். டிஎம்கே டிவிகே எல்லாம் நீங்க பேசாதீங்க சார். நாங்க அந்த யூனிஃபார்மை கலட்டுனா நாங்க ஒரு நார்மல் பர்சன், ஒரு குடும்ப பெண்ணு, அவ்வளவுதான் சார். நீங்க அதை கொண்டுட்டு வராதீங்க. நான் டிஎம்கே டிவிகேன்னு உங்களை நான் கேட்க விரும்பல. நான் என்ன மீன் பண்றேன், நீங்க இப்ப போராடுறீங்க, போன மாசம் இதே பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்கறேன். இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கான்ட்ராக்ட்ல கட் பண்றது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். யாருமே இன்னும் பேசல. இப்ப இதுவே என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பேட்டி கொடுத்தா உங்களுக்கு இன்னும் நாங்க சேலரி கட் பண்ணுவோம், உங்க பொசிஷன்ல வந்து தூக்குவோம் தான் எங்களுக்கு பிளாக்மெயில் பண்றாங்க. யாருமே வரல சார். சார் அங்கங்க ஒரு எம்எல்ஏ எல்லா பேரும் போனீங்கன்னா ஒரு கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கும் நுழையிறீங்க. ஒரு நர்ஸ் அவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இவங்க தூங்குறாங்க, பார்க்க மாட்டேங்கன்னு அவ்வளவு ரிப்போர்ட் போடுறீங்களா சார்? இப்ப இவ்வளவு நர்ஸ் நாங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பார்க்க யாராவது வர வேண்டியதானே சார்? ஒரு போன்லயும் ஒரு ரீல்ஸ் எடுத்தா பாத்தீங்கன்னா இங்க நர்ஸ் உடனே இப்படி உட்காந்துட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணல. ஆனா அதே நர்ஸுக்கு தான் சார் பிரச்சனை. அதுவும் சேலரி பிரச்சனை சார். ஒரு குடும்பத்திலயும் அவங்க எவ்வளவு கஷ்டம். இப்ப நானே ஒரு சிக்கா ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்க சேலரி வச்சுட்டு தான் நாங்க அதை பாத்துட்டு இருக்கிறோம். அதை கட் பண்ணி போட்டா என்ன சார் பண்றது? இதுதான் சார் எங்க போராட்டம்.